வணக்கம். உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அனுதினமும் அலசி ஆராயக்கூடிய நிகழ்ச்சியாக உள்ளது உள்ளபடி தினந்தோறும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று தொடங்கி தேர்தல் வரைக்கும் தேர்தலை மையப்படுத்தி தேர்தல் கோணத்தில் இந்த பிரச்சனைகளை அலச இருக்கின்றோம், ஆராய இருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை அரசியல் கட்சிகள் எப்படி முன்னிறுத்துகின்றன, அவர்களுடைய தீர்வு என்ன, அவர்களுடைய பிரச்சார அறிக்கையில் மேனிபெஸ்டோவில் இந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய தீர்வுகள் என்ன, உத்தரவாதங்கள் என்ன, இந்த பிரச்சனைகளில் எழுப்பப்படாத அணுகப்படாத கோணங்கள் என்ன, தேர்தலை மையப்படுத்தி விரிவாக தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனையை அணுகிறதுக்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது தந்தி டிவியின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி. நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சியில நாம் தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான பிரச்சனையை அணுக இருக்கின்றோம், அலச இருக்கின்றோம். மீனவர் பிரச்சனை. லட்சக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். இந்த மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல, தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இலங்கை தாக்குதல் மட்டுமே மீனவர் பிரச்சனையில ஒரு அம்சம் அல்ல, பல அம்சங்கள் இருக்கின்றன. மீனவர்களுக்கு அரசியல் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய தீர்வுகள் என்ன, உத்தரவாதங்கள் என்ன, மேலும் பல கோணங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அணுக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்பதற்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். அரங்கத்தில் திரு இளங்கோ அவர்கள், தலைவர் தேசிய மீனவர் பேரவை, அவர் நம்முடைய இணைகிறார். அதே போல எமது மற்றொரு அரங்கத்திலிருந்து திரு அன்பழகனார், தலைவர் தமிழக மீனவர் பேரவை, அவரும் இணைகிறார். மற்றும் எமது நெல்லை அரங்கத்திலிருந்து திரு சர்ச்சில் அவர்கள், தலைவர் தெற்காசிய மீனவர் தோழமை அமைப்பு, இவரும் நமது நிகழ்ச்சியில் இணைகிறார். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல மீனவர் பிரச்சனையுடைய பல்வேறு கோணங்களை பார்க்க இருக்கின்றோம். மீனவர்கள் தமிழகத்தில் வகிக்கக்கூடிய முக்கிய பங்கு பற்றி எல்லாம் நாம் பேச இருக்கின்றோம். முதல்ல மீனவர்கள் பற்றிய, தமிழக மீனவர்கள் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீனவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஏறத்தாழ 9.15 லட்சம். தமிழக கடற்கரையோட நீளம் அப்படின்னு பார்த்தா 1776 கிலோமீட்டர். மொத்தமா 608 மீனவ கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. மீன் உற்பத்தி அப்படின்னு பார்த்தா 1,84,075 டன். இது 2011-12 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்நிய செலாவணியை பொறுத்த வரைக்கும் மீன் உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை எட்டியிருக்கிறது, அடைந்திருக்கிறது அப்படிங்கறத நாம் பார்க்கின்றோம். இதை தாண்டி மீனவர்களுடைய முக்கிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கிருக்கின்றோம். இலங்கை கடற்படையினருடைய தொடர் தாக்குதல்கள் அப்படிங்கிறது மீனவ பிரச்சனையுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஆந்திர மீனவர்களாலும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், அதுவும் ஒரு பிரச்சனை. மாயமாகும் மீனவர்களை மீட்க ஹெலிகாப்டர் வசதி வேண்டும்ங்கிற கோரிக்கையும் மீனவர்கள் கிட்ட இருக்கிறது. அதே போல கடற்கரை கிராமங்களில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் மேலும் அதிகரிக்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும், மத்திய மாநில அரசில் மீன்வளத்துறைக்கு ஒரு தனி இலாக்கா வேணுங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. விசைப்படகு வாங்க மானியத்துடன் கூடிய வசதிகள் வேணுங்கிற ஒரு கோரிக்கையும், கடற்கரை மேலாண்மை சட்டத்தை திரும்ப பெற கோரிக்கையும் மீனவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். மேலும் பல அம்சங்களை பார்க்க இருக்கின்றோம். என்னென்ன தொகுதிகளில் மீனவர்கள் வாழ்கிறார்கள், என்னென்ன மாவட்டங்களில் அவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றன அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரச்சனைகள் பற்றி நாம் முதல்ல பார்க்க இருக்கின்றோம். நான் திரு இளங்கோ அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். மீனவர் பிரச்சனை அப்படின்னாலே மாநிலம் முழுவதும் எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் படும் பிரச்சனை. இதை தாண்டி மீனவர் பிரச்சனைக்கு பல கோணங்கள் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அவை இந்த தேர்தல்ல முன்னிலை பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கழகங்கள் தங்களுடைய பிரச்சார வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். பிரதான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதை தாண்டி வேற என்ன நீங்க சொல்லுங்க? நடைபெற இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்ப காரணத்தினால் மத்திய அரசு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அம்சம். மத்திய அரசில் நாங்கள் நீண்ட காலமாக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, 67 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்தும் இந்த நாட்டில் மீன் வளர்ப்புக்கு என்று தனியாக ஒரு அமைச்சரவை அமைக்கப்படாததால் மிகப்பெரிய பாதிப்புக்கு நாங்கள் உள்ளாய் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது வேளாண் அமைச்சகத்தின் கீழ் ஒரு 4வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த துறையினுடைய பெயர் கால்நடை பராமரிப்பு, கோழி வளர்ப்பு
மற்றும் மீன்வளம் என்று மூன்றாவது இருக்கின்ற காரணத்தினால் பிஷரிஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு வசதியான ஒரு விளக்கம் கொடுத்து பிஷரிஸ் என்பது 2 மாநில மற்றும் மத்திய அரசுகள் இணைந்த சப்ஜெக்ட்ல இருக்குது, கன்கரண்ட் சப்ஜெக்ட்ல இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசில் தனியாக ஒரு அமைச்சரவை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஓராண்டு காலமாக அதற்கான கடுமையான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட கடந்த மார்ச் மாதம் 4, 5, 6, 7, 8 தேதிகளில் டெல்லியில் ஒரு தர்ணா நடைபெற்றது. அந்த தர்ணாவுடைய மிக முக்கிய கோரிக்கை இந்த கோரிக்கை வைத்தோம். இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசினுடைய மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அம்மையார் அவர்களை சந்தித்தோம். 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தர்ணாவுக்கு கலந்து கொண்டார்கள். பாராளுமன்றத்தில் அதை எழுப்பினார்கள். பாராளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அதை 2ஆக பிரித்து தனி அமைச்சரை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்று வரை இது நடைபெறவில்லை. இப்பொழுதும் நாங்கள் தேசிய மீனவர் பேரவையின் சார்பில் இந்த தேர்தலுக்கு முன்பாக ஜூலை மாதத்தில் தொடங்கி தொடர்ச்சியாக அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா உட்பட இந்திய நாட்டில் உள்ள அனைத்து தேசிய மாநில அரசியல் கட்சி தலைமைகளை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வைத்து இருக்கிறோம், அவர்களும் அளித்திருக்கிறோம். இப்பொழுது கூட எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி 13 கடற்கரை மாநிலங்களில் நான் பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அதன் விளைவாக தெரியல கழகங்களுடைய அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்கிறது. அந்த பிரச்சார பயணத்தின் நோக்கமே இது ஏன் முக்கியத்துவம் பார்க்கும்போது அண்டை நாடான இலங்கையில ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார். ஆனால் நாம் பிரச்சனையை சந்தித்து வருகின்றோம். நமக்கு பிரத்யேகமாக இதற்கு ஒரு மினிஸ்ட்ரி இல்லை. தனி அமைச்சரவை மத்தியில் உருவாக்கு, மீனவர்களை காப்பாற்று என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் கிரியேட் செப்பரேட் மினிஸ்ட்ரி சேவ் பிஷர்ஸ் என்ற தலைப்போடும் நான் இன்றைய தினம் குஜராத் மாநிலத்தில் டையிலும் பயணம் மேற்கொண்டேன். ஒரு 15 நாட்கள் முன்பு நேற்றைய தினம் கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் மக்களையும் மீனவர்களையும் பத்திரிகையாளர்கள் சந்தித்து வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக 13 கடற்கரை மாநிலங்களில் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம் தேர்தலுக்கு முன்பாக. இதைத்தான் நான் திரு அன்பழகனார் அவர்கள்ட்ட எழுப்ப இருக்கின்றேன். இப்பொழுது மீன்வளத்துறையை கவனித்து வரக்கூடிய அமைச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு சரத்பவார் அவர்கள், அவர் பற்றிய விமர்சனங்களை நீங்களே கூட இதே நிகழ்ச்சியில வைத்திருக்கிறீர்கள் திரு அன்பழகனார். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு பிரச்சனை வந்தபொழுது இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் வந்த போதும் கூட அவர் அதை சரியாக அணுகிறாரா அப்படிங்கிற ஒரு விவாதம் கூட எழுந்தது. இப்போ இருக்கக்கூடிய துறையை பார்த்து வரக்கூடிய அமைச்சர், அவரது அமைச்சரவை இதை எப்படி அணுகிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி வராது. கன்னியாகுமரி குறிப்பா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அங்க முதல் கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, இந்தியாவில மீன்லாக்கா தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அதுக்கு ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சரை உருவாக்க வேண்டும் சொல்றாங்க, கோரிக்கை கொடுக்கறாங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, நான் டெல்லிக்கு போய் உடனே அதை செய்யறேன்னாரு. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை பத்தி அவர் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. அதே போல கடந்த தேர்தல் அறிக்கையில பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டையும் ஒதுக்கி கேபினட் அந்தஸ்து மினிஸ்டரையும் ஒதுக்கணும் அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க தோத்துட்டாங்க. அதே போல மீனவர்கள் பிரச்சனை எடுத்துக்கொண்டாலே காங்கிரஸ் அரசாங்கம் சரி, மீன்வள லாக்கா வைத்திருக்கின்ற சரத்பவாரும் சரி, மீனவர்களை இந்தியாவில் அதுவும் குறிப்பா தமிழக மீனவர்களை அவங்க இந்திய மக்களாவே பார்க்கல. அதான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க கொடுத்துக்கிற புள்ளி விவரம் 9.15 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் மீனவர்கள் கொடுக்கறாங்க, 13 கடற்கரை மாவட்டங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மீனவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா ஒகேனக்கல் பிலிகுண்டுல ஆரம்பிச்சு கடைமடை வரைக்கும் காவிரி ஆறு ஓடுது. அதே மாதிரி வைகை, தாமிரபரணி, இத்தனை ஆறுகளும் ஓடும், பெரியார் அணை, இந்த எல்லா ஆறுகளும் ஓடுது. அங்கெல்லாம் மீனவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்த மீனவர்களுடைய எண்ணிக்கை 15 லட்சம் பேர் இருக்கும். ஆனா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, அவங்கள சொசைட்டி மெம்பர், அவங்களுடைய கணக்கில் இருக்கிறவங்களை மட்டும் கணக்கு எடுத்து ஒரு புள்ளி வரத்தை கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டில் மீனவர்கள் எடுத்துனீங்களா ஏறக்குறைய நீங்க சொல்ற 1076 கிலோமீட்டர் கடற்கரை மட்டும். இன்னும் ஆறும், குளம், குட்டை, ஏரி, கடல், இதில் அனைத்திலும் மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். இந்த அரசாங்கமே எங்களை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கு. அதுல உள்நாட்டு மீனவர்கள், கடற்கரை மீனவர்கள். அந்த உள்நாட்டு மீனவர்களும் சேர்க்கும் பொழுது நாங்க 15 லட்சத்துக்கு அதிகமா இருக்கிறோம். ஆனா மீனவர்கள் பிரச்சனை நீங்க கேட்கறீங்க இல்லீங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா
ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சை மாவட்டங்கள்ல அதாவது விசைப்படகு மீனவர்களுக்கும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் இஷ்யூ ஆயிருக்கு. இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப சிலோன்ல பிரச்சனை ஏற்பட்டதுனால விசைப்படகுகள் அந்த ரெட்டமடிய தமிழக கடற்கரையிலே உபயோகப்படுத்த ஆரம்பிச்சு. விரிவாக இடைவேளைக்கு பிறகு நாம் பேச இருக்கின்றோம். மீனவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நாமன்கிளேச்சர் தான் இருக்கணும். ஆனால் சமீபத்தில் விசைப்படகு, நாட்டுப்படகு அப்படின்னு பல பிரிவுகள் எழுவது இயற்கை, இது ஒரு ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிற பார்வையெல்லாம் எழுந்திருக்கிறது. அந்த பிரச்சனையெல்லாம் எழுத்துக்கான காரணங்கள் என்ன, மேலும் மீனவர் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மேலும் பல கோணங்கள் என்ன, விரிவாக பேசலாம், விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் பல பிரச்சனைகள் முன்னிறுத்தப்பட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலானது களை கட்டி இருக்க, இந்த பாராளுமன்ற தேர்தலை அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் அதற்கான தீர்வை முன்வைத்து, உத்தரவாதங்களை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில இந்த பிரச்சனைகளை விரிவாக தினந்தோறும் இன்று முதல் அலசுகிறது உள்ளது உள்ளபடி. அந்த வகையில இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில மீனவர் பிரச்சனை பற்றி விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு மீனவர் பிரச்சனையை பார்க்கும்பொழுது அதனது பிரதான கோணங்களை பார்த்தோம். அதை தாண்டி மீனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். இது கரையோர மீனவர்கள், கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவர்கள், இதை தாண்டி எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் மீனவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தா எண்ணிக்கை இன்னும் பல லட்சங்கள் இருக்கும் அப்படின்னு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விருந்தினரால சொல்லப்பட்டது. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, அதாவது மீனவர்களுக்கு இடையே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையும் முன்னிறுத்தப்பட்டது. அதைத்தான் திரு இளங்கோ அவர்கள்ட்ட நாம் எடுத்துட்டு போறேன். நாம் இட்ட பட்டியலே ஆந்திர மீனவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையானது எழுகிறது. தொடர்ந்து ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்டு வருகிறதுங்கிறது இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே எழக்கூடிய பிரச்சனைகள். இதை தாண்டி நமது நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்களுக்கு இடையே எழுந்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் சமீபத்தில் வெடித்திருக்கக்கூடிய மோதல்களும் கவலை அளிக்கின்றன. அது எப்படி கையாளப்படும் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இந்த நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள் பிரச்சனை என்பது தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக நான் கருதவில்லை. ஆகவே நான் அந்த பிரச்சனையில் அதிகமாக இப்பொழுது பேச விரும்பவில்லை. அது பிறகு தீர்த்துக் கொள்ளப்படக்கூடிய பிரச்சனை தான். இப்பொழுது மத்திய அரசு உருவாகின்ற மத்திய அரசு இந்தியா முழுவதும் வாழக்கூடிய மீனவர்களை, தமிழகத்தில் உள்ளடக்கி வாழக்கூடிய மீனவர்களுடைய தலையாய பிரச்சனைகளை தான் முன்வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக அது தனி அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு காரணம், கடந்த ஆண்டு 2012-13 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை, 13-14 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தமிழகத்தை சார்ந்த சிதம்பரம் அவர்கள் சமர்ப்பித்தார்கள். அப்பொழுது வேளாண் துறைக்கு, வேளாண் அமைச்சகத்துக்கு 2025 கோடி ரூபாய் அதற்கு பணம் ஒதுக்கினார்கள். அதில் 317 கோடி ரூபாய் மட்டும்தான் மீன் வளத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அதிலும் 5.8 கோடி ரூபாய் மட்டும்தான் மீனவர் நலன் சார்ந்ததாக இருந்தது. மீதி அத்துணை தொகையும் மீனவர் வளத்துறையின் கீழ், அந்த விவசாய அமைச்சகத்தின் கீழ் உள்ள சில நிறுவனங்களுக்கு செலவிடுவதாகத்தான் இருந்தது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை எல்லாம், எங்களுடைய பங்களிப்பு என்பது இந்திய நாட்டினுடைய ஜிடிபியில் 0.75%. அதன் அடிப்படையில் 12,000 கோடி ரூபாய் மீனவர்களுக்கு என்று, மீன் வளத்திற்கென்று, மீனவர் நலனுக்கென்று ஒதுக்கப்பட வேண்டும். வெறும் 317 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் தனியாக ஒரு அமைச்சரவை கேட்கின்றோம். இரண்டாவதாக, எங்களுடைய இந்த நாட்டில் வாழக்கூடிய மீனவர்கள் அத்துணை பேர்களையும் மண்டல் கமிஷன் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் தனியாக அவர்கள் எஸ்டி என்று நிர்ணயிக்கப்பட வேண்டும். எஸ்டி என்று நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று, அவர்கள் பழங்குடியினராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று மண்டல் கமிஷன் குறிப்பிடப்பட்டிருக்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இதை தாண்டி எஸ்டியா சேர்க்கணுங்கிற ஒரு விஷயம் திமுகவுடைய தேர்தல் பிரச்சார அறிக்கையிலும் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த நிலையில தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் பிரதானமாக மீனவர்கள் வாழ்கிறார்கள், என்னென்ன பாராளுமன்ற தொகுதிகளில் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 13 மாவட்டங்கள்ல மீனவர்கள் வாழ்கிறார்கள். என்னென்ன நாடாளுமன்ற தொகுதியில மீனவர்கள் வருகிறார்கள், மீனவர் பகுதிகள் எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது பார்க்கும்பொழுது வட சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 14 பாராளுமன்ற தொகுதிகளில் வராங்க. குறிப்பிடணும்னு நினைக்கிறேன், புதுச்சேரியும் இதுல நாம சேர்த்து பார்க்க வேண்டியதாகவே இருக்கிறது. புதுச்சேரியும்
கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதை தாண்டி எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மீனவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில எல்லா மாவட்டங்களிலும் மீனவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னே புரிஞ்சுக்கலாம். ஆகிய காரணத்தினால அரசியல் கட்சிகள், பிரதான அரசியல் கட்சிகள் மீனவர் பிரச்சனைக்கு கணிசமான முக்கியத்துவத்தை தங்களுடைய பிரச்சாரங்களிலும் தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு விருந்தினரான திரு சர்ச்சில் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இவ்வளவு மாவட்டங்கள்ல வாழ்கிறார்கள். கடலோர மீனவர்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட 40 தொகுதிகள்ல ஏறத்தாழ 14 நாடாளுமன்ற தொகுதிகள்ல வராங்க. ஆகிய இவர்களுடைய பிரச்சனைகள் இந்த அளவுக்கு நாடாளுமன்ற தொகுதியில பரிந்து விரிந்து கிடத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. திரு சர்ச்சில் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். திரு சர்ச்சில், ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனையும் இலங்கையோடு நமக்கு பார்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனையும் முன்னிறுத்தப்படுகிறது. இதை தாண்டி மற்ற மாவட்டங்களிலும் மற்ற நாடாளுமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனைகளும் பிரதானம். நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை பிரதானமாக முன்னிறுத்துறீங்க? தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் அதிகமாக ஆழ்கடலிலே சென்று பல நாட்கள் தங்கி மீன்பிடிக்கக்கூடியவர்கள். இவர்கள் வருடத்திற்கு சுமார் 15 மீனவர்கள் மாயமாகியும் 10க்கு அதிகமான இறந்தும் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் மீனவர் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு மீனவர்களுக்கு மாயமான மீனவர்கள் தேடி கண்டுபிடிப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலே குளச்சலை மையமாக கொண்டு ஒரு ஹெலிகாப்டர் பேடு, ஸ்பீடு கப்பல், ஹெலிகாப்டர் இவற்றை உடனடியாக நிறுவப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையும் அதற்கான எந்த அடிப்படை முயற்சியும் எந்த அரசாங்கமும் எந்த அரசியல் கட்சிகளும் எடுக்கவில்லை. அதற்காக எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் குரல் கொடுக்கவில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் அதுக்கான எந்த ஒரு அனுமதியும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது மீனவ மக்களுடைய வாக்குதான் அவர்கள் சேகரிக்கின்றாரே தவிர அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை செயற்படுத்துவதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் மீனவர்களுக்காக முன்வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலையில வாழக்கூடிய மக்களை மலைவாழ் மக்களாக, ஆதிவாசி மக்களாக நமது இந்திய அரசு கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஆண்டாண்டு காலமாக கடலை மையமாக கொண்டு மீன்பிடிக்கக்கூடிய மீனவ மக்களை கடல் வாசிகளாக ஏற்றுக்கொண்டு அவங்களையும் பழங்குடியினராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே எப்படி ஆதிவாசிகளை பழங்குடியினராக சேர்த்து அவர்களுடைய வளர்ச்சியிலே அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றதோ அதே மாதிரி மீனவ மக்களையும் பழங்குடியினத்தில் சேர்த்தால்தான் அவர்களுக்காக தனி கவனம் செலுத்த முடியும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏதோ கொடுக்கக்கூடிய அமைப்புல ஒரு எச்சித்துணை போடுவது போன்றான் அரசு ஒதுக்கின்ற நிதியிலே ஒரு சிறு பணம் மட்டும் மீனவ மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்றது. மீனவ மக்களுக்காக தனியாக ஒரு அமைச்சகம் இந்தியாவில் உருவாக்காத வரையும் மீனவருடைய எந்த பிரச்சனைக்கும் இந்திய அரசு எந்த முடிவும் தரப்போறது கிடையாது என்பது முக்கியமான விஷயம். பொதுவாக நமது 13 தமிழக மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மீனவர்களில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளிலே மீனவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அது மீனவர்கள் ஒரு நபர்கள் வந்துட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுதான் ஒரு சில தொகுதிகளை மீனவர்களுக்கு தனி தொகுதியாக ஒதுக்கினால்தான் மீனவ பிரதிநிதிகளை நம்ம நாடாளுமன்றத்திலே ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற கோரிக்கையின் பல நாளாக முன்னிறுத்தி வருகின்றோம். இதுவும் எந்த அரசாங்கமும் எந்த அரசியல் கட்சிகளும் மீனவர்களுக்காக இந்த கோரிக்கையும் தங்களது ஆட்சி பீடத்திலே அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கு முன்வராத ஒரு சோக நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று கடற்கரை ஒழுங்காணை, இந்த கோரிக்கையை பொறுத்தவரைக்கும் கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை சட்டமும் வைத்திருக்கின்றனர். இந்த சட்டங்கள் கடலை சார்ந்து கடற்கரையில் வாழக்கூடிய மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டதா அல்லது மீனவர்களை வைத்து இது அரசு வேறு வியாபாரிகளுக்கு பணம் சம்பாதித்து கொடுப்பதற்கு உருவாக்கப்பட்டதா எங்க ஐய நிலையங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. 500 மீட்டருக்குள்ளே மீனவர்கள் குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு கன்னியாகுமரி போன்ற பகுதிகளை பார்த்தீர்கள் என்றால், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள் பார்த்தென்றால் பெரிய பெரிய உல்லாச விடுதிகளை கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். வியாபார நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீனவர் குடியிருப்பதற்கு இந்த கடற்கரை ஒழுங்கான சட்டப்படி அனுமதி இல்லையாம். ஆனால் வியாபாரம் நடத்துவதற்கு அனைத்து அனுமதிகளும் இந்த அரசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கடற்கரை ஓரங்களிலிருந்து மீனவர்களை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்துகின்ற நிகழ்வுதான் இந்த இந்திய அரசு நடந்து கொண்டிருக்கின்றே தவிர மீனவர்களுக்கு பாதுகாப்போ நலனோ கொடுப்பதற்கு எதுவுமில்லை. மீனவர்கள் அரசுடைய எந்த ஒரு மானியம் இல்லாமல் பல கோடி ரூபாயை தங்கள் விசைப்படகுகளை நாட்டுப்படகுகளை முதலீடு செய்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் கடலிலே முதலீடு சென்றதற்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. கேரளா மாநிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் அரசுடைய துணையோடு அவர்களுக்கு இன்சூரன்ஸ்கள் அந்த படகுகளுக்கு செய்யப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும்
எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் விசைப்படகுகளுக்கோ அல்லது நாட்டுப்படகுகளுக்கோ இவ்வளவு கோரிக்கைகள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னிலைப்படுகின்றன. இதை தாண்டி மீனவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய நிர்ணய சக்தியாக இந்த தேர்தலில் இருப்பாங்க. குறிப்பாக 7 தொகுதிகளில் அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது பிரதான சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறது திரு சர்ச்சில் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் திரு அன்பழகன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போறேன். மீன்வளத்துறை ஒரு தனி இலாக்காவாக மத்திய அரசுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்னிலை பெறுகிறது. நான் திரு இளங்கோ அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது நம்முடைய மீனவர்களுக்கு இடையே எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் முன்னிலை பெற வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கூட இந்த ஒரு பிஷரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் ஆகட்டும், அதனது கடுமையான அமலாக்கமாகட்டும், அதுவும் முன்னிறுத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லையா இந்த கட்டத்தில்? ஏனென்றால் ஆந்திர மீனவர்களுக்கும் நமக்கும் இடையே பிரச்சனை எழுகிறது, நமது விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்களுக்கு இடையே பிரச்சனை எழுகிறது. அது முன்னிலைப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறீங்களா? பாராளுமன்ற தேர்தலில் மற்ற இஷ்யூஸ் தான் பிரையாரிட்டி அடையணும்னு நினைக்கிறீங்களா? இது தமிழகத்தில் இருக்கிற அது மீனவர் சொந்த சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை. அது நம்ம பேசி தீர்த்திடலாம். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஏன்னா நாட்டுப்படகு மீனவர்களும் விசைப்படகு மீனவர்களும் காலங்காலமா சகோதரர்களா இருந்திருக்கிறாங்க. சின்ன ஒரு சலசலப்பு தான். அது நீங்க பெருசா எதிர்பார்க்கிற மாதிரியா ஒன்னும் அது பாதிப்போ ஒரு பிரச்சனையா ஏற்பட முடியாது. அதே போல ஆந்திர பிரச்சனைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் அடிக்கடி அவங்க நம்ம தமிழக மீனவர்களை பிடிக்கும் பொழுது இங்க ராயபுரத்தில் இருக்கிற வட சென்னை ஐக்கிய பஞ்சாயத்து சபையும் விசைப்படகு சங்கமும் சேர்ந்து அவர்களோடு பேசி நம்மளும் சகோதரர்கள் என்ற முறையில இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அதை நம்ம அவங்க கிட்ட இருந்து நீண்டு வந்துடும். ஆனா பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கிற, தமிழக அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்துக்கிறது, இந்திய அரசாங்கம் மீனவர்களை அங்கீகரிக்கவில்லை. நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா தான் சார் போய் பேச முடியும். ஒரு டிபார்ட்மெண்டே இல்லாத நாங்க யாருக்கிட்ட போய் பேசுறது? இப்போ இளங்கோ சொன்னாரு, இந்திய அரசாங்கத்தினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் ஒதுக்கின தொகை என்னன்றது நீங்க பாருங்க. நாங்க அந்நிய செலாவணியா இந்திய அரசாங்கத்துக்கு நாங்க கொடுக்கிற தொகை என்னன்னு பாருங்க. எங்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்க மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வங்கி கடன் கொடுக்குது, மீனவர்களுக்கு வங்கி கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா, அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபண்ட் இருந்ததுன்னா, அந்த ஃபண்ட்ல மானியம் இருந்ததுன்னா எல்லா வங்கியும் கடன் கொடுப்போம். விவசாயிக்கு கொடுக்கிற கடத்தை மீனவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப விவசாய பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கு அரசியல் கட்சிகளுடைய பதில்கள் என்ன? அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக இரண்டுமே தன்னுடைய பிரச்சார அறிக்கைகள், அதாவது மேனிபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல இந்த உத்தரவாதங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் உள்ளது உள்ளபடி நாம் அலசி வருகின்றோம். மீனவர்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன, எந்தெந்த மாவட்டங்களில் அவர்கள் பிரதானமாக இருக்கிறார்கள், எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் மீனவர்கள் பரவலாக வாழ்கிறார்கள், இவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றோம். பல கோரிக்கைகளை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர் பிரதிநிதிகள் முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கைகள், இதற்கான உத்தரவாதங்கள் கழகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய, அரசியல் கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அஇஅதிமுக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 2011 தேர்தலிலும் மீனவர்கள் சார்ந்த உத்தரவாதங்களை வெளியிட்டிருந்தது. ரெண்டுத்தையும் நாம் அணுகி பார்க்க இருக்கின்றோம். அஇஅதிமுக 2011 வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இயந்திர மீன்பிடி படகுகளை வாங்க மானியம் கொடுப்போம் என்றும், தடைக்கால உதவித்தொகை 2000 ரூபாய் மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014 இடம்பெற்றக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்க மானியம் வழங்கப்படும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் அரிப்பை தடுக்க நிதி ஒதுக்கீடு, அதற்கான சுவர்கள் அமைக்கிறதுக்கு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்க அவனை செய்யப்படும் ஒரு உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டியும் சில உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களுக்கு, மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அவர்கள் பாதிக்கக்கூடிய காலங்களில் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் உத்தரவாதம் 2011 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014 பொறுத்தவரைக்கும் மீன்பிடி துறைமுகங்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதி பட்டியல். மீனவர் பாதுகாப்பு படை அமைக்கப்படும் உத்தரவாதம் 2011 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலும், தேசிய மீனவர் சேமிப்பு திட்டம்
சீரமைக்கப்படும் என்ற உத்தரவாதம் இந்த தேர்தலையும் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற உத்தரவாதம் 2011 அதை வலியுறுத்தி அதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் என்ற அதே உத்தரவாதம் 2014 நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் நான் விருந்தினர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நான் திரு இளங்கோ அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். கச்சத்தீவு மீட்பு அதிமுக 2011 சரி இப்பொழுதும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம். தமிழக அரசாங்கமும் அந்த கேஸ்ல இணைத்திருக்கிறது. இதை தாண்டி இந்த டீப் சீ பிஷிங்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக மீனவர் பிரதிநிதிகளால சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது? மற்ற வாக்குறுதிகளும் பற்றி சொல்லுங்க. இப்போதைய தமிழக அரசை பொறுத்தவரை அந்த அரசு இந்த முறை பொறுப்பேற்ற நாளிலிருந்து மீனவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை மீனவர்களுக்கான பல வளத்திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கச்சத்தீவை மீட்டே தீர்வேன் என்று அரசாங்கமும் அந்த அரசை வழிநடத்துகின்ற மாண்பு முதல்வர் அவர்களும் தீவிரமாக இருக்கிறார்கள். அதேபோன்று மீனவர்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய 5 லட்சம் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய சேது சமுத்திர திட்டத்தை வரவிட மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பாராட்டுகின்றோம். அதேபோன்று ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது சிறிய அளவில் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களை தீட்டிருக்கிறார்கள். ஆனால் இதே கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசிடமும் 2 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு இதுவரை திட்டம் சம்பந்தமாக எந்த ஒரு உறுதிமொழி அளிக்கவில்லை. சேது கால்வாய் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களிடையே இருவேறு கருத்து இருப்பதை மீனவர்களுடைய ஒரே கருத்து தான். மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை எதிர்க்கின்றோம். அந்த திட்டத்தை எதிர்க்கின்ற தமிழக அரசை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் 5 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், அரிய உயிர்வாழ் இனங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் அதையே கருத்து சொல்லுகின்றோம். கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை அதுக்கு யார் ஆதரவு தருகிறார்களோ அவர்களைத்தான் மீனவர்கள் ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரைட். இந்த நிலையில நான் திரு அன்பழகன் அவர்களையும் கேட்க விரும்புகின்றேன். இந்த டீப் சீ பிஷிங் அப்படிங்கிறது நீங்க தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது அதிமுகவுடைய இந்த தேர்தல்ல வாக்குறுதியாக இடம்பெற்றிருக்கிறது. கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாற்று தொழில் இருந்தாதான் இலங்கையை சுற்றி வாழுகின்ற 6 மாவட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் செழிப்படையும். இல்லனா மீண்டும் மீண்டும் இலங்கையோட பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம மாத்தணும்னு சொன்னா டீப் சீ பிஷிங் தான். ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை இந்த இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அதாவது இந்தியாவில் ப்ளூ ரெவல்யூஷன் வரணும்னு சொன்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை அமுல்படுத்தினாதான் நீல புரட்சி ஏற்படும். அதாவது வெளிநாட்டு கப்பல்களை கொண்டு பாதி விலையில டீசலை கொடுத்து அவங்களுக்கு பலவித சலுகைகளை செய்து வெளிநாட்டு கப்பல்களுக்கு அனுமதிக்கின்ற மத்திய அரசாங்கம் இந்திய பாரம்பரிய மீனவர்களை வங்கி கடனம் கொடுத்து மானியம் கொடுத்து அவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை ஊக்குவித்தார்களானால் இந்த இலங்கை பிரச்சனையே நமக்கு இருக்காது. ரைட். இதைத்தான் நான் திரு சர்ச்சில் அவர்களையும் கேட்க இருக்கின்றேன். அதிமுக 2011 சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. 2014 கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல உறுதியாக இருப்பதாக வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறது. 2 வாக்குறுதிகளையும் எப்படி பார்க்கிறீங்க திரு சர்ச்சில்? ஏற்கனவே தமிழக மீனவர்கள், குறிப்பாக குமரி மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பிலே சிறந்து விளங்குகின்றார்கள். தற்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த மீனவர்களும் அதுபோன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கடலூர் மாவட்ட, புதுக்கோட்டை மீனவர்களும் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்கு போதிய வசதிகள் தமிழகத்தில் இந்தியாவில் இல்லாதனால் அவர்கள் வளைகுடா நாடான கத்தார், சவுதி, துபாய், ஈரான் போன்ற நாடுகளில் சென்று அங்கே ஆழ்கடல் மீன்பிடிக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே நமது மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதில் பிரசித்தி பெற்றவர்கள். ஆனால் அதற்கு தேவையான உபகரணங்களோ படகுகளோ வாங்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை நம் மக்களுக்கு இல்லை.
ஆகவே இந்த நேரத்திலே இலங்கையில் இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுப்பதற்காகவும் மீண்டும் மாற்றுத் தொழிலை செய்வதற்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு. ஆகவே இந்த நேரத்தில் இந்திய அரசோ தமிழக அரசோ என்ன செய்யலாம் என்றால், அங்குள்ள மற்ற மாவட்டங்களில் உள்ள இந்த ஆழ்கடல் மீன்பிடியில் ஆர்வம் காட்டுடைய மீனவர்களுக்கு குமரி மாவட்ட மீனவர்களை வைத்து பயிற்சிகளை ஏற்படுத்தலாம். அதற்காக ஏற்கனவே நமது சென்னையில் உத்தண்டியில் இருக்கக்கூடிய மீன்வள பல்கலைக்கழகத்துடைய கிளை அலுவலகங்களை ஒவ்வொரு கடற்கரை மாவட்டங்களிலும் அரசு உடனடியாக நிறுவ வேண்டும். அதிலே மீனவ இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சிகள் வழங்க வேண்டும். பயிற்சி முடித்தவர்களுக்கு அரசு மானியத்திலே அதிக நிதி ஒதுக்கீடு செய்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு தேவையான விசைப்படகுகளை அவர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே இந்த ஆழ்கடல் மீன்பிடித்தலை நமக்கு இந்த தமிழகத்திலே அறிமுகப்படுத்த முடியும். ஆனால் ஏற்கனவே நமது மக்களுக்கு போதிய பாதுகாப்பு ஆழ்கடலிலே இதுவரைக்கும் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு முறை மீனவர்கள் ஆழ்கடலில் செல்கின்ற பொழுது கரை திரும்புவார்கள் ஐயா நமக்கு இருக்கின்றது. மாயமான மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கு இதுவரைக்கும் நமது இந்திய அரசிலே போதுமான உபகரணங்கள் இருக்கின்றதா என்கிற ஒரு ஐயம் நமக்கு இருக்கின்றது. காரணம், குறிப்பிட்ட சம்பந்தமான மீனவர்கள் மட்டுமே மாயமான நேரத்தில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் மீட்கப்படாமலே இருக்கின்றார்கள். எனவே ஆழ்கடல் மீன்பிடித்தலை நெறிமுறைப்படுத்துவதற்கு அறிமுகப்படுத்துவதற்கும் அரசு முன்வருகின்ற பொழுது ஆழ்கடலில் செல்கின்ற மீனவர்களை பாதுகாப்பதற்கும் போதிய பொறுத்தவரைக்கும் நமது மீனவர்கள் இருக்கிறார்கள். அது சார்ந்த உபகரணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், அதை அப்டேட் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீன்பிடி துறைமுகங்களையும் நவீனப்படுத்தணும், அதற்கேற்ற நவீன உபகரணங்கள் வாங்கறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்க, அது அதிமுகவுடைய பிரச்சார அறிக்கையில இடம்பெற்றிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2011 என்ன சொன்னது, 2014 அறிக்கையில் என்ன இருக்கிறது பார்க்கலாம். மீனவர் நலனுக்கு சிறப்பு காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும் என்ற உத்தரவாதம் 2011 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையில் இருந்தது. மானிய விலை டீசல் 2000 லிட்டர் உத்தரவாதம் இருந்தது. நாட்டு படகுக்கு 500 உத்தரவாதம் இருந்தது. இதை தாண்டி 2014 பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் உத்தரவாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரு நாட்டு கடற்கரை பகுதியிலும் சிக்கல் தீர்க்கும் மையம், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சென்டர் உருவாக்கப்படும் ஒரு உத்தரவாதமானது 2014 அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. இதை தாண்டிய வாக்குறுதிகள் என்ன? மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் 4 லட்சமாக உயர்வுங்கிற உத்தரவாதம் 2011 இருந்தது. இலங்கை கடற்படையால் கைதை தடுக்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2011 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் இருந்தது. 2014 பொறுத்த வரைக்கும் மத்திய அரசில் தனி அமைச்சரகம், மீன்வளத்துறைக்கு மத்திய அரசில் தனி அமைச்சரகம் உருவாக்க நடவடிக்கை எடுப்போம் உத்தரவாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த அறிக்கையில முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி தேசிய மீனவர் சேமிப்பு திட்டம் மாற்றி அமைத்தல் அப்படிங்கிற உத்தரவாதமும், மீன்பிடி துறைமுகங்களை நவீனப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அதே போல புதிய மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும் ஒரு உத்தரவாதமும் 2014 தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இதை தாண்டி அம்சங்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம். அதை தாண்டி இதற்கென்று ஒரு கமிஷன், மீனவர்களுக்காக பாதுகாப்பு கமிஷன் அமைக்கப்படும் உத்தரவாதம் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே அவர்களை ஷெட்யூல்ட் டிரைப்ஸாக அறிவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம் உத்தரவாதம் இருக்கிறது. 2 கட்சிகளும் தங்களுடைய வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மையமாக அதிமுக சொல்வது போலவே கச்சத்தீவு மீட்பை பிரதானப்படுத்துகிறது. அதே போல ஷெட்யூல் டிரைபாக சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறது. இவர்களுக்கு என்று தனி கமிஷன் அமைப்போம் என்று சொல்கிறது. தனி இலாக்கா, மீன்வளத்துறை தனி இலாக்கா மத்தியில கொண்டு வருவோம் என்று சொல்கிறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறது இந்த வாக்குறுதிகள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 17 ஆண்டு காலமாக மத்திய அரசில் அவருடைய ஆதரவோடு அங்கு அரசு நடந்தது. அப்பொழுதெல்லாம் இந்த கோரிக்கையை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இதை முன்வைத்தமைக்காக அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நல்லது நடந்தால் அதை வரவேற்போம். ஆனால் எங்களுக்கு தேவையெல்லாம் மத்திய அரசில் இந்த 2 மட்டுமல்ல. முதலாவது தனி அமைச்சரகம், 2வது மண்டல் கமிஷன் குறிப்பிட்டபடி பழங்குடியின மக்களாக அறிவிக்கப்பட வேண்டும். 3வதாக கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு அவர்களுக்கான டீசலும் மண்ணெண்ணையும் ஒரு தனி விலையில், குறிப்பாக எக்ஸைஸ் டியூட்டி இல்லாமல், சேல்ஸ் டாக்ஸ் இல்லாமல் அடக்க விலைக்கு, மத்திய அரசினுடைய அடக்க விலைக்கு அது வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள், அவர்கள் விசைப்படாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண படகுகளாக இருந்தாலும் சரி, கடலில் சென்று விட்டு திரும்ப வரும்போது மற்ற தொழில் உள்ளது போல் ஒரு ஆட்டோ
தொழிலாளி இருந்தால் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு சென்றால் திரும்ப வரும்போது கூலி நிச்சயம். ஆனால் மீனவர்கள் டீசலோ அல்லது மண்ணெண்ணையோ போட்டுக்கொண்டு கடலுக்கு சென்றால் திரும்ப வரும்போது அவர்களுக்கு மீன் கிடைக்குமா என்ற நிச்சயமில்லாத தன்மை இருக்கிற காரணத்தினால் அசல் விலைக்கே டீசலை மண்ணெண்ணெயை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகளிலும் கொடுத்திருக்கிறோம். அதை பற்றி யாரும் இதுவரை ஒன்றும் சொல்லவில்லை. நான்காவதாக, விவசாய அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு விவசாயிகளைப் போல் 4% வட்டிக்கு, ஆண்டுக்கு 4% வட்டி என்று சொல்லக்கூடிய டிஆர்ஐ இன்ட்ரெஸ்ட், டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் வட்டிக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்றோம். அதை பற்றி எந்த தேர்தல் அறிக்கைகளும் இன்னும் இல்லை. ஐந்தாவதாக, விவசாய கடன்கள் எப்பொழுதெல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஏனால் விவசாயிகளை விட மிக அதிகமாக இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீனவர்கள் தான். புயல், சுனாமி, எல்லாவற்றும் மழை எல்லாவற்றும் பாதிக்கக்கூடிய மீனவர்களுக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் போது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த ஆட்சியின் போது மத்திய அரசாங்கத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் கடந்த முறை ஆட்சியில் இருந்தபோது 65,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்தார். அதன் மூலம் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள நாமக்கல் பகுதியை சார்ந்த கோழி பண்ணையாளர் கூட 50 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய், 70 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி பெற்றார்கள். ஆனால் ஏழை மீனவன் ஒருவனுக்கு கூட ₹1 கூட கடன் தள்ளுபடி செய்யவில்லை. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசாங்கம், மத்தியில் ஆட்சி பொறுப்பில் ஏற்படக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய கோரிக்கைகளாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை பற்றி எந்த அரசும் இதுவரை எந்த அரசியல் கட்சி விவசாயத்துறையில இருக்கிறதுனால பாதிப்புகள் தான் அதிகம். ஏனென்றால் அந்த துறையில் இருக்கிறதுனால தனி கவனமும் இல்ல, அந்த துறையில் இருக்கக்கூடிய மற்ற இனங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்கல. ஒரு பிரச்சனையை நீங்க முன்வைக்கிறீங்க. 2 கழகங்களும் அதிமுக, திமுக ரெண்டுமே பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அவை வரவேற்கத்தக்கவை அப்படின்னாலும் கூட அதுல இடம்பெறாத அம்சங்களும் நிறைய இருக்கின்றன. மீனவர்களுடைய நெடுநாள் கோரிக்கைகள் சில இடம்பெறலங்கிற ஒரு குறையும் நீங்க பதிவு செய்றீங்க. மீனவர்கள் பிரதானமாக நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கும் தொகுதிகள் எவை? மேலும் பல விஷயங்களை விரிவாக அலசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மீனவர் பிரச்சனை இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? மீனவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன? கட்சிகளுடைய அறிக்கையில இடம்பெறாத கோரிக்கைகள் என்ன? இவற்றையெல்லாம் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுமே மீனவர் பிரச்சனையை மையப்படுத்தி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் 13 மாவட்டங்கள்ல பிரதானமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி 14 நாடாளுமன்ற தொகுதிகளில் பறந்து விரிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிர்ணய சக்தியாக பிரதானமாக இருக்க போகும் தொகுதிகள் எவை அப்படிங்கறத பார்க்கலாம். கன்னியாகுமரி, ராமநாதபுரம், வடசென்னை, தூத்துக்குடி, மயிலாடுதுறை, கடலூர், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகள். இது யார் வசம் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி திமுக வசமும், ராமநாதபுரம் திமுக வசமும், வடசென்னை திமுக வசமும், தூத்துக்குடி திமுக வசமும், மயிலாடுதுறை அதிமுக வசமும், கடலூர் காங்கிரஸ் வசமும், திருவள்ளூர் அதிமுக வசமும் இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றது. நான் திரு சர்ச்சில் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்களும் கூட குறிப்பிட்டீங்க. திரு சர்ச்சில் அவர்கள்ட்ட கேட்கிறேன். 7 தொகுதிகள் பிரதானமாக மீனவர்கள் நிர்ணய சக்திகளாக இருக்க போகிறார்கள். கட்சிகளும் மீனவர் பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சாரங்கள்ல முன்னிலைப்படுத்துகிறார்கள். மீனவர்கள் எதன் அடிப்படையில் வாக்களிப்பார்கள்? உங்களுடைய பார்வை திரு சர்ச்சில். இதுவரைக்கும் மீனவர் நாங்கள்லாம் அவருடைய வாக்குறுதிகளை கேட்டு இதுவரைக்கும் நாங்கள் ஓட்டு போடவில்லை. மாறாக எங்களது பழக்கத்து பேரில் கட்சிகளையும் கேண்டிடேட்டையும் பார்த்தா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது நாங்கள் ரொம்ப தெளிவாகிவிட்டோம். ஏனென்றால் இன்னும் எங்களை ஏமாளிகளாக்க மாற்றவும் முடியாது, எங்களை ஏமாற்றவும் முடியாது. ஆகவே எங்களுக்கு இப்போது நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களது கோரிக்கையை தாங்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றத்திலே வாதாடி எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லமை உள்ளவரா என்பதை நாங்கள் சோதித்து வாக்களிக்க இருக்கின்றோம். இரண்டாவது, நாங்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டை சார்ந்த அந்த கட்சி மீனவ சமுதாயத்தை சார்ந்து செயல்படக்கூடியவர்களா என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ரொம்பவும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், எங்களுடைய பிரச்சனை இதுவரை யாராலும் தீர்க்கப்படவில்லை. எனவே இப்போது வருகின்ற தேர்தல் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. ஏனென்றால் இதற்கு முன்பாக கூட்டணிகளாக சேர்ந்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள். இப்போதுதான் முறையாக அவர்கள் தனியாக தங்களது பலத்தை காட்ட இருக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில்
மீனவர்கள் ஓட்டு வைத்துதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தேர்வு அமைந்திருக்கும் என்பதில் மாற்றமில்லை. எனவே இந்த முறை கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவ மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தரக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பலம் எந்த கட்சிக்கு இருக்கும், எந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கும், இவர்கள் உண்மையில் மத்தியில் சென்று எங்களுக்காக வாதாடி இவற்றை பெற்றுத் தருவார்களா, அதற்காக தங்கள் தூய்மையான உள்ளத்தோடு பண விளையாடாமல் அவர்கள் நியாயத்தின் அடிப்படை செயல்படுவார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் இம்முறை குமரி மாவட்ட மீனவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஓட்டு போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். நான் திரு அன்பழகன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். வாதாடி பெற்று தரணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. வாதாடுதல் அப்படின்னு பார்க்கும்போது 2009 14 வரைக்கும் எடுத்தோமே ஆனால் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீனவர் பிரச்சனைக்காக ராஜ்யசபாவிலும் சரி லோக்சபாவிலும் சரி நிறைய வாதாடி இருக்காங்க, டிபேட் நடந்திருக்கிறது. ஆனா தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுல மாற்று கருத்து இருக்கிறது. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உறுப்பினர்களுடைய அதே போல கேண்டிடேட்ஸ் கிட்ட மீனவர்களுடைய எதிர்பார்ப்புகளா நீங்கள் வைப்பது என்ன திரு அன்பழகன்? முதல்ல சார், தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சியும் மீனவர்களை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா எல்லா அரசியல் கட்சியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்களை பிரதிநிதியா நிறுத்தல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தென் சென்னையில ஒரு பிரதிநிதியை நிறுத்திக்கிறாங்க. மீது எந்த அரசியல் கட்சியும் தாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அரசியல் கட்சிகள் திமுக, தேமுக, பாஜக இந்த மாதிரி கட்சிகள் அனைத்தையும் கம்யூனிஸ்ட் கூட மீனவர்கள் பிரதிநிதிகளை மீனவ சமுதாயத்தை சார்ந்தவரை அவங்க கட்சியை சார்ந்தவரை நிறுத்தியிருந்தாதான் பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கறதுக்கோ மீனவர்கள் பிரச்சனை பத்தி வாதாடுறதுக்கோ அங்க ஒரு குரல் எழுப்புறதுக்கோ ஒரு சாதகமா இருக்கும். ஆனா எந்த கட்சியும் அதை செய்யல. நீங்க சொல்ற 7 தொகுதியில எந்த தொகுதியில மீனவ பிரதிநிதிகளே நிக்கல. என்ன கேட்டா மீனவர்களுடைய வாக்கு வங்கிகள் மட்டும்தான் வேணும் அவங்களுக்கு. ஆனா மீனவர்கள் பிரச்சனைக்காக பேசுறாங்களா கண்ட, ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டதா நீங்க கேக்குறீங்க. கச்சத்தீவு பிரச்சனை தீர்வு ஏற்படல. இருநாட்டு மீனவர்கள் பிரச்சனையில அந்த கடைசி அவங்க ஆட்சி போற கடைசி காலகட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தை வச்சுட்டு போயிட்டாங்க. இதன் பிறகு 2வது பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. எங்களுடைய மீனவர்களை சிறையிலிருந்து விடுவிக்காமல் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டபனா தமிழக முதல்வர் சொன்னதனால இலங்கை அரசாங்கம் அது அவங்களை ரிலீஸ் பண்ணிச்சு. அடுத்த தேதி 25ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இதை யார் செய்யணும்னு கேட்டா மத்திய அரசாங்கம் செய்யணும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கணும். ஆனா அவர் கொடுக்கல, தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மீனவர்கள் நலனில் எல்லா கட்சியும் அக்கறை செலுத்துறாங்க. இதுல திமுக, மதிமுக, அண்ணா திமுக, பிஜேபி இதுல யாரும் எல்லாருமே எங்க மேல இருக்கிற பாதிக்கப்படுற கண்கூடா பாக்குறதுனால மீனவர்கள் வாழணும், அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படணும், அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்கணும் எல்லா கட்சியும் நினைக்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் உங்களுக்கு தெரியும், மண்டல் கமிஷன் என்ன சொன்னாங்க, காட்டில் வேட்டையாடியவர்கள் கூட ஷெட்யூல்டு டிரைப், கடலில் வேட்டையாடியவர்கள் சி டிரைப், அதனால இவங்களை ஷெட்யூல்டு டிரைபோட சேர்க்கணும்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. விபி சிங்காலே நிறைவேற்ற முடியவில்லை. ஆக ஒரு சட்டத்தை போட்டு நிறைவேற்றணும் என்பது ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்ல பில் பாஸ் ஆனாதான் அந்த சட்டம் நிறைவேறும். நாங்க கூட என்ன சொல்றோம்னா, விசைப்படகுக்கும் நாட்டுப்படகுக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இன்சூரன்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்சூரன்ஸ் தொகை எங்களால கட்ட முடியல. மொத்தமே நாங்க 100 நாள் தான் சார் தொழில் செய்யறோம். 100 நாள் தொழில் செய்து நாங்க வாங்கின கடனை அடைப்போமா, வட்டி கட்டுவோமா, நாங்க குடும்பம் நடத்துவோமா, எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்குமா? முடியாது. கோரிக்கைகள் பல இருக்கிறது, அவை பேசப்படுகிறது, தீர்வு வந்த பாடி. அதனால மத்திய மாநில அரசாங்கம் இணைந்து ஒவ்வொரு படகு நான் திரு இளங்கோவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புகின்றேன். இப்ப கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடங்கியதுக்கான காரணத்துல கூட மீனவர் பிரச்சனை விவாதிக்கப்படும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகள் அவர்கள் எழுப்பிய கூச்சல் காரணமாக இருந்தது. தொடர்ந்து பேசப்படுது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம். மீனவர் பகுதிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 கட்சிகள் பிரதான கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குரல்களை எழுப்பியிருக்காங்க. ஆனால் கோரிக்கைகளாக இருக்கிறது. வரக்கூடிய மத்திய அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. மீனவர் பிரச்சனையை சார்ந்த கோரிக்கைகள் பல நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தேர்தல் களத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம், 65 ஆண்டு காலமாக மத்திய அரசில் ஒரு மீனவர் பிரதிநிதி அமைச்சரவையில் ஒரு இணையமைச்சராக இருந்து வெறும் 10 மாத காலம்தான். இவ்வளவு பெரிய நாட்டில் இவ்வளவு மக்கள் தொகை 13 கடற்கரை மாநிலங்கள் உள்ளிட்ட 35 மாநிலங்களிலும்
மீனவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு மீனவர் கூட இதுவரை ஆண்ட காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சிகளால் அமைச்சராக்கப்படவில்லை. தேவகவுடா அரசாங்கம் இருந்தபோது லாலு பிரசாத் யாதவ் மூலமாக கேப்டன் ஜெய்நாராயண் பிரசாத் நிஷாத் என்ற ஒரு மீனவர் 10 மாத காலம் அமைச்சராக இருந்தார். இதுதான். ஆகவே எங்களுடைய கோரிக்கை எல்லாம் வருகின்ற ஆட்சியிலாவது மீனவர் ஒருவர் அமைச்சராக்கப்பட வேண்டும். அதே போன்று மீனவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகக்கூடிய பல தகுதி இருந்தும் எந்த அரசியல் கட்சியும் அவர்களுக்கு வாய்ப்பு தருவதில்லை. குறிப்பாக தமிழகத்திலும் அப்படி வாய்ப்பு தருவதில்லை. இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் ஒரு வேட்பாளரை தென்சென்னையில் நிறுத்தியிருக்கிறது. அதற்காக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். மற்ற கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பொழுதாவது இந்த தேர்தலிலாவது எங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறோம். எங்கள் பிரதிநிதி சென்றால்தான் அங்கே முறையான ஒரு விவாதம் இருக்க முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாம் அரசியல் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு நாங்களும் பேச வேண்டும் என்பதற்காக இலங்கை பிரச்சனையை மட்டும் பேசி குழப்பி அந்த இலங்கை பிரச்சனை தீர்ந்துவிடக் கூடாது என்றுதான் அரசியல் கட்சிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரதிநிதி அங்கு சென்றால் தீர வேண்டும் என்பதற்காக பேசுவார். நாடாளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் மீனவர்களுக்கு வேண்டும். இதை தாண்டி எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும். கோரிக்கைகளுடைய பட்டியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, பல நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதை பற்றி விவாதிக்க அப்படின்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு இளங்கோ, திரு அன்பழகனார், அதே போல திரு சர்ச்சில் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த சிறப்பு தொகுப்பை நிறைவேற்றுகின்றோம். வணக்கம்.